நண்பர்களே, இந்த வீடியோவில் கிரமாத்தோரியம் எனப்படும் தகன மையம் எவ்வாறு வாழ்விடம் போலவே சுத்தமாகவும் அர்த்தம் நிறைந்ததாகவும் பராமரிக்கப்படுகிறது, செயல்படுகிறது என பார்க்கவிருக்கின்றோம். இந்த காணொளி நிச்சயம் இறந்தவர்களை விட்டு தீட்டு என்று விலகி நிற்கும் மனநிலையை நம்மிடமிருந்து அகற்ற முயலும். இங்கு ஒரு சிலருக்கு இறப்பை பற்றி பேசினாலே பாரமான ஒன்றாக இருக்கும். அப்படி மெல்லிய மனமுடையவர்கள் இந்த காணொளியை தவிர்க்கலாம். நெதர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளில் இறந்தவர்கள் அனைவருமே புதைக்கப்படுவதில்லை. ஒரு சிலர் அடக்கம் செய்யப்படுகிறார்கள், ஒரு சிலர் எரிக்கப்படுகிறார்கள். எங்கள் நகராட்சி லார்பேக்கில் லார் தகனவயம் என்னும் கிரமாத்தோரியம் திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகிறது. எனவே இந்த 25ஆம் ஆண்டினை கொண்டாடும் விதமாக சென்ற சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்களிலும் மக்கள் பார்வைக்காக நகரில் உள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். வாருங்கள், கிரமாத்தோரியம் எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். உண்மையாகவே இது ஒரு உணர்வுபூர்வமான இடம். மனிதர்கள் தகனமாகும் இடம் எவ்வாறு அழகாகவும் உணர்வுபூர்வமாகவும் கையாளப்படுகிறது என்பதை இந்த காணொளியில் பார்ப்போம். இது இறுதி வழிபாடு நடைபெறும் அரங்கம். பொதுவாக ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் பின்பு உடலை இங்கு கொண்டு வந்து எரிப்பார்கள். அவ்வாறு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறவில்லை என்றால் சில பங்கு மக்கள் அருள்பணியாளரை அழைத்து அடக்க வழிபாட்டினை இங்கு நடத்துவார்கள். இறந்தவர்களின் வீட்டினரின் விருப்பத்திற்கேற்ப அவர்கள் இங்கு வழிபாட்டினையோ இரங்கல் கூட்டத்தினையோ நடத்தலாம். அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே பல இறுதி பயண கம்பெனிகள் உள்ளன. இங்குள்ளவர்கள் பெரும்பாலும் தங்கள் அடக்க நிகழ்வுகளை வாழும் பொழுதே இன்சூரன்ஸ் செய்திருப்பார்கள். எனவே பணத்தேவை அதிகமாக இருக்காது. அதுபோலவே எப்படி அடக்க நிகழ்வுகள் தங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று பேசி முடித்திருப்பார்கள். அரங்கில் அடக்க பெட்டிக்கு பின்புறத்தில் டிஜிட்டல் திரையினை பார்க்கிறோம். இது இறந்தவர்களின் நினைவாக அவர்களின் புகைப்படங்கள் அல்லது அவர்களுக்கு பிடித்த பாடல்கள் காட்சிப்படுத்த உதவும். சில நேரங்களில் பங்கில் உள்ளவர்களுக்கு திருப்பலி ஆலயத்தில் நடைபெறவில்லை என்றால் இந்த அரங்கிலேயே இறை வழிபாடு நடத்த அருள்பணியாளர்களையோ அல்லது திருத்தொண்டர்களையோ குடும்பத்தினர் கேட்டுக்கொள்வார்கள். பெரும்பாலும் பங்கு மக்கள் அடக்க திருப்பலியினை ஆலயத்தில் இறந்தவர்களுக்காக நிறைவேற்றிய பின்பு தகனத்திற்காக இங்கு அவர்களை கொண்டு வருவார்கள். அப்பொழுது நேரடியாகவே தகனம் நடைபெறும். திரு அவையை சாராதவர்கள் அர்த்தமுள்ள இரங்கல் கூட்டம் நடத்துவதற்கு இவ்விடம் வசதியாக உள்ளது. நாம் இறந்தவுடன் நாம் பயன்படுத்திய அனைத்து பொருட்களுமே நினைவுகளாகின்றன. எடுத்துக்காட்டாக இங்கு மிதிவண்டியை பார்க்கின்றோம். மிதிவண்டி இறந்தவருடைய வாழ்வில் முக்கியமாக ஒன்றாக இருந்திருக்கலாம். இதுபோல அவருடைய வாழ்வில் முக்கியமான பொருட்களை அவருடைய உடலருகில் வைக்கும் வழக்கமும் காணப்படும். ஆலயத்தில் வழக்கமாக இறுதி திருப்பலி நடைபெறும் பொழுது உறவினர்கள் இணைந்து மெழுகுதிரிகளை ஏற்றுவதுண்டு. அதே போலவே இங்கும் 6 மெழுகுதிரிகளை நாம் பார்க்கிறோம். ஒளி இயக்குமிடம் இருக்கிறது. இதோ இங்கே சுவரில் பார்க்கும் 7 பழமையான ஓடுகள் ஹேமர்த் நகரில் பூட்டப்பட்ட ஒரு ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதில் என்ன எழுதப்பட்டுள்ள என்றால், பசியிற்றோருக்கு உணவளிக்கின்றோம், தாகமுற்றோருக்கு தண்ணீர் கொடுக்கின்றோம், ஏழைகளுக்கு ஆடை கொடுக்கின்றோம், அந்நியரை வரவேற்கின்றோம், சிறையிற்றோரை சந்திக்கின்றோம், இறந்தோரை அடக்கம் செய்கின்றோம் என்பதாகும். இது விவிலியத்தின் நிறைவருகை உரையாடல் மட்டுமல்ல, மாறாக ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டிய புண்ணியங்களாகும். மக்களிடம் சுற்றுச்சூழல் உணர்வு வளர்ந்து கொண்டு வருகிறது, பாராட்ட வேண்டியது. இதோ இங்கு நாம் பார்க்கும் இறந்தோர் பெட்டி முழுக்க காளான்களால் செய்யப்பட்டது. எரிக்கப்படுபவர்கள் மட்டுமல்ல, ஆலய கல்லறைகளில் புதைக்கப்படுபவர்களும் இவர்களிடமிருந்து பெட்டிகளை பெற்றுக்கொள்ளலாம். இறுதிச் சடங்கில் கலந்து கொள்பவர்களை உபசரிப்பதற்காக காஃபி டேபிள்ஸ் இங்கு காணப்படுகின்றன. இந்த இடத்தை மட்டுமல்ல, இந்த நிகழ்வினையுமே காஃபி டேபிள் என்றே இங்கு கலாச்சாரத்தில் கூறுவார்கள். இன்றைய நாளில் வரும் பார்வையாளர்களை அனைவரையுமே கிரமாத்தோரியம் நிர்வாகம் மனமாற உபசரித்தது. இங்கு நெதர்லாந்தில் ஒருவர் இறந்த பின்பு அவரை அடக்கம் செய்வதற்கு அல்லது தகனம் செய்வதற்கு குறைந்தது 5 நாட்களாவது ஆகும்.
ஒரு முறை நான் 10 நாட்களுக்கு பிறகும் அடக்க திருப்பலி செய்திருக்கிறேன். அதுவரை இறந்த நண்பர்களை இங்கு வைத்திருப்பார்கள், இந்த இடத்தில் தான் வைத்திருப்பார்கள். அதற்கான குளிர்சாதன அறைதான் இது. அடக்க நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்பு உறவினர்கள் பார்வைக்காக இங்கிருந்து இறந்தவரை வீட்டிலும் எடுத்து செல்வார்கள். உறவினர்களும் நண்பர்களும் சில நேரங்களில் கிரமாத்தூரியத்தில் நேரே வந்தும் பார்த்து செல்வார்கள். ஆலயமாக இருந்தாலும் கிரமத்தீரமாக இருந்தாலும் அடக்க பெட்டி அடக்க நிகழ்வின் போது மூடியே இருக்கும். குடும்பத்தினர் இந்த இடங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த இடம் என்னவென்று தெரிகிறது. இறந்தவரின் உடலை இறுதிச் சடங்கிற்காக ஆயத்தமாக்கும் அறை. நம் ஊரில் உறவினர்கள் செய்வதை இங்கு பணியாளர்களை செய்கிறார்கள். பின்பு குடும்பத்தினர் அறையில் இறந்தவரின் உடல் ஒப்படைக்கப்படுகிறது. நண்பர்களே, இதுதான் கிரமாத்தூரியத்தின் மைய இடம். இங்குதான் உடல் தகனமிடப்படுகிறது. வாருங்கள் பார்ப்போம். இந்த தானியங்கி மேடை எவ்வாறு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் செயல்படுகிறது என்று நம்மிடம் பணியாளர் விளக்குகிறார். இந்த தகன அடுப்பின் வெப்பநிலையானது 1100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பமாகிறது. இவ்வளவு வெப்பமாகும் தகன பீடமானது ஒரு கட்டிடத்திற்குள் இருந்தாலும் மிகவும் பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெளிவரும் சாம்பலானது இந்த அழகான தாளிகளுள் அடைக்கப்பட்டு உறவினர்களுக்குள் வழங்கப்படுகிறது. இங்கு இன்னும் உருக்கமானவற்றை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஆம், குழந்தைகளுக்கான இறுதிச் சடங்கு பெட்டிகள். குழந்தைகள் இறப்பு எவருமே விரும்பாதது. எதிர்பாராமல் நிகழும் பொழுது அவர்களுக்கு மனமுருக பிரியாவிடை வழங்குவதை நம்மால் செய்ய முடிந்த ஒரே நிகழ்வு. பிறப்பும் இறப்பும் உலகில் எப்பொழுதுமே அருகிலே அருகிலே இருக்கின்றன என்பதை நாம் மறக்க முடியாது. குழந்தைகளுக்காகவே பல வடிவங்களில் பெட்டிகளை வைத்திருக்கிறார்கள். நாம் மனதை கனமாக்கி கொண்டுதான் இந்த பெட்டிகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுதான் அமரர் ஊர்தி. இறுதி நிகழ்வுகள் எல்லாமே இங்கு போல் ஊருக்குள் தூக்கி செல்லும் தூரத்தில் நடந்து விடுவதில்லை. எனவே இறந்தவரை கொண்டு செல்ல நாம் சாலைகளிலே பயணம் செய்து ஆலயத்தையும் கல்லறையையும் இதுபோன்ற தகன மையத்தினையும் அடைய வேண்டும். எனவே முழுவதும் மூடப்பட்ட அமரர் ஊர்திகள் தான் இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. இது கிளாசிக் மாடலாக இருக்கிறது. இது புதிய மாடல் டெஸ்லா ஃபுல்லி எலக்ட்ரிக். இறந்தவர்கள் நம்மை விட்டு பிரிவது மிக கடினமான நிகழ்வு. அப்பிரிவின் போது நாம் அவர்களை மரியாதையுடன் வழி அனுப்புவது மட்டுமே நாம் அவர்களுக்கு செய்யும் நன்றி. இறந்தவர்களுக்காக நாம் செய்யும் இறைவேண்டல்கள் நமக்காக நம் உறவுகளும் நண்பர்களும் ஒரு நாள் ஜெபிப்பார்கள் என்னும் நம்பிக்கையை வழங்குகிறது. நாம் இறக்கும் வரை இரக்கச் செயல்களால் வாழ்வை நிறைவாக்குவோம். நன்றி.